ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்க கில் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான அம்ரித் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் கமாண்டோவாக இருக்கார். அவர் ஒரு மிஷனுக்கு போயிட்டு வரும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவருக்கு நிறைய மெசேஜ் வருது. ஸோ உனக்கு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், பட் நீ எடுக்கலை. நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, எப்படியாச்சும் என்னை கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்ல. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஹீரோயினா வா என் கூட போகலான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரரு, வெளியே கேட்டுச்சு பார்த்தியா பட்டாசு சத்தம், அது பட்டாசு சத்தம் இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஃபயர் சவுண்ட். நீ என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படியாச்சும் உன்னை கொண்டுருவாங்க. ஸோ நாளைக்கு நான் ட்ரெயினில் டெல்லிக்கு போகிறேன், அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ஏறி போகிறாரு. போகிற வழியில் ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் அந்த ட்ரெயினில் ஏறி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக மக்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிக்க. ஸோ ஹீரோயின்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிக்க. இதுக்கப்புறம் இந்த கதை நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த கொள்ளை கும்பல்னால ஹீரோயினுக்கும் இல்லை ஹீரோவுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதுலேருந்து கமாண்டோவான நம்ம ஹீரோ எல்லாத்தையும் காப்பாற்றினாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜான்விக் ஸ்டைலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ரொம்பவே கோரியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்த்தேன். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு 1% கூட டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஜான்விக்கே நமக்கு பிடிச்சி போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அந்த படத்தில் ஓவர் டூப்லாம் இருக்காது. ஒரு அசாசின், வெல் ட்ரைனான அசாசின், கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு சண்டை போடுறான்றதை பார்த்தீங்கன்னா அவனுக்குமே அடிப்படும். இருந்தாலும் அவன் எப்படி சண்டை போடுறான்றதை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவ்வளோ நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன் பெரிய ஸ்பேஸில் தான் பார்த்தீங்கன்னா ஜான்விக்கோட ஃபைட்லாம் இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ட்ரெயின் தான். ஒரு ட்ரெயின்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15 ஃபீட் இருக்குமா, அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மொத்த சீக்வன்ஸுமே எடுத்திருப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா இந்த படத்தோட உயிரோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஸ்டன் சீக்வன்ஸ் தாங்க. அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட காப்பிரைட்டை ஜான்விக் அந்த ஃபிலிமே வாங்கியிருக்கு அப்படின்றப்ப இந்த படத்தோட மேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் முழுக்க ட்ரெயினில் தான் அப்படின்றப்ப வெறித்தனமாக இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி என்ன தான் சிம்பிளாக இருந்தாலும் படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான். பட் 1.25 மணி நேரத்தில் 10 நிமிஷத்துலேயே நீங்கள் கதைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த 1.25 மணி நேரம் எங்கேயுமே லாக் அடிக்காமல் அவ்வளோ நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் வெல் ட்ரைனான கமாண்டோன்னு சொல்லுவாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு சம்பவம் நடந்துடும். அது எப்படி நம்ம உள்வரின் மெர்சகர் மோடுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் போட்டு தருவாரோ அந்த மாதிரி அந்த படத்தோட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. படத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த 1.25 மணி நேரம் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த படம் எல்லாத்துக்கும் உண்டான படம்லாம் இல்லை. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்றப்ப படம் ரத்தம் தெறிக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோரியாகவும் இருக்குது. உங்களுக்கு ஜான்விக் படம் பிடிக்குமா? கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன், இந்த படம் மஸ்ட் வாட்ச்டாக இருக்கும். படத்தோட ஹீரோவான அம்ரிதா இருக்கட்டும், துலிகான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்தவங்க எல்லாருமே டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் இந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வர இல்லை மிடில் வர எமோஷனல் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், அவரோட வாய்ஸே காமெடியாக இருந்தாலும் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிக்கும்படி இருந்துச்சு. ஆஷிஷ் வித்யாதி ஒரு சின்னதாக ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர முழுக்க இந்த படம் ஒரு படி மேலே எங்கே தூக்கி நிற்குதுன்னா டெக்னிக்கல் விஷயம்தான். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்எஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருப்பாங்க. எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட கான்ட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. டிஸ்னி எந்த அளவுக்கு டிஸ்னி பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த மாதிரி ஒரு கோரியான படத்தை அவங்க எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றப்ப நீங்கள் கொடுக்கக்கூடிய 1.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஸ்டோரி என்ன தான் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஒரு மேஜிக்கே பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 10 நிமிஷத்தில் நீங்கள் படத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்த 1.25 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சீட் எட்ஜில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஜான்விக் ஸ்டைலில் இருந்தாலும் ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே
அது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றப்ப ஜான்விக்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எங்கேயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றப்ப தாராளமாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை தவிர படம் ரொம்பவே கோரியாக இருக்குது, ரத்த கலரியாக இருக்குன்றப்ப எல்லாத்துக்கும் உண்டான படம் இல்லை. நீங்கள் மெச்சூர் அடல்ட்டாக தான் தாராளமாக பாருங்கள். இதை தவிர விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு டெக்னிக்கலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. ஸோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றப்ப தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதை வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.